ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அனிசமா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒய்வி ரன் நம்ம ஏன் ஓடுறோம் அப்படின்றதுல எபிசோடு வந்து இது 3வது எபிசோடு யூடியூப்பில் போடுறது. எப்போயும் வழக்கமாக என்னோட கதைகள், வாழ்க்கை கதைகள்லேருந்து ஒரு பக்கத்தை எடுத்து இந்த காரணத்துக்காக தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எமோஷனல் கண்டென்ட்டாக இருக்கும், வேறு எதுவும் ரீசனபிளாக இருக்காது. இந்த தடவை வந்து எப்படின்னா என்னோட மெடிக்கல் கண்டிஷன்னால் நான் ஓடினேன் அப்படின்றது. இப்போ வந்து என்னோட பர்சனலாக இருக்கிற சில விஷயங்கள், அதாவது எனக்கு உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகள், இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை இன்னொருத்தவங்க நமக்கு இருக்கிற பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. இது ஃபாரின்லாம் நிறைய பேர் அவங்களோட பிரச்சனைகளை மெடிக்கல் கண்டிஷன்ஸை பற்றி நல்லா போல்டாக அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் பண்ணிக்கிடுவாங்க. அதை நமக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே அதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்காது. அப்படின்றதுனால தைரியமாக இந்த தடவை பேசிடுவோம் அப்படின்னு இருக்கேன். நான் ஓடினதில் முக்கியமான காரணம் நிறையா இருக்குது. லைஃப்பில் ஃபெயிலியரு, டிப்ரெஷனு, அது இதுன்னு நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதை நான் சொல்கிறேன். நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கும் கட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்மளோட செகண்ட் பிரெயின்னே சொல்லுவாங்க குடலை, நம்மளோட கட்டை. ஸோ என்றைக்கு கட்டு வந்து நமக்கு ஒழுங்காக வேலை செய்யாமல் போகுதோ அப்போ நிறையா பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் டிப்ரெஷனில் இருக்கும்போதோ, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, வேலை இல்லாமல் இருக்கும்போது, நமக்கு நிறையா வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. காலையில் வாக்கிங் போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பிட்றதும் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. காலையில் வந்து இப்போ சென்னையில் நான் வந்து சர்வைவலுக்கு இருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிடைக்கிறத சாப்பிட்றது, ஒரு டீ சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றது, 100 ரூபாய்க்குள்ளே சாப்பிட்றது, 150 ரூபாய்க்குள்ளே சாப்பிட்றதுன்னு பட்ஜெட்டாக சாப்பிட்றது. சில சமயம் மாத கடைசியில் சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இது எனக்கு மட்டும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. ரொம்ப நாள் இதை தாங்கினாங்கன்னா ஹெல்த்துக்கு இஷ்யூ நிறையா வரும். கூடவே வந்து நிறையா வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நமக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை அணுகுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து வேலையில் வந்து ஒரு ஆளை ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து சில பேர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிடுவாங்க, சில பேர் வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிடுவாங்க. எனக்கெலாம் ஒரு ஆள் திட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் வராது, அதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு முதல்ல பாதிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடல் தான். இந்த குடல் பாதிப்பு அப்படின்றத பற்றி நான் பேசணும் அப்படின்னா, இந்த வீகனிசம் அதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீகன் டயட் பெருசா இல்லை ப்ரோட்டீன் டயட், அதாவது நான்வெஜ் டயட் பெருசா அப்படின்னு. இது பெருசா அப்படின்றதுல டிபேட் பண்ணுறதுல வேலையே கிடையாது. இப்போ வந்து டிபேட் நடந்துச்சுல, ரொம்ப சீரியஸான டிபேட்டு. பாரிசாலனும் அனிமல் ஆக்டிவிட்டிஸ் அரவிந்தும் பேசியிருந்தாங்க. யார் இப்போ வீகன் டயட் பெருசா இல்லை ப்ரோட்டீன் டயட் பெருசா அப்படின்னு பேசுனதில் பாரிசாலன் எடுத்து வச்ச வாதத்தில் வந்து இவருக்கு அரவிந்துக்கு சரியான வாதம் எடுத்து வைக்க முடியாமல் கிட்டத்தட்ட கன்க்ளூஷன் எப்படின்னா, அவர் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்ட மாதிரி, எங்கிட்டு ஜெயிச்ச மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. இது வந்து யார் ஜெயிக்கிறது? இப்போ ப்ரோட்டீன் நான்வெஜ்ஜு தான் ஜெயிக்கணும், இப்போ இது வெஜ்ஜு தோக்கணும், வெஜ்ஜு தான் ஜெயிக்கணும், வந்து நான்வெஜ் தோக்கணும்னு கிடையாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னோட கோல் என்னவா இருந்தது, ப்ரோட்டீனு நியூட்ரிஷனை பற்றின ஒரு அறிவு இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, நான் காலேஜ் முடிக்கும் போது உடம்பு வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருந்தேன். எனக்கு ஒரே கோல் என்னென்னா, பார்க்குறதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், ஃபிசிக் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்லா மசில் மாஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும், பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட்டு தான். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதிகமான ப்ரோட்டீன் டயட்டு, எங்கெல்லாம் ப்ரோட்டீன் கிடைக்குதோ, இப்போ வந்து சிக்கன் சில்லியாக கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, வீட்டில் என்ன ப்ரோட்டீன் கிடைக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிட்றது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி விஷயங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது. இப்போ வரையுமே ஒரு சாப்பாடில் ஒரு கவுச்சி, ஒரு முட்டை கூட இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடு இறங்க மாட்டேங்குது ஒழுங்காக. ஸோ இதுதான் பிரச்சனை, என்கிட்ட இருக்கிற பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி நான்வெஜ் டயட்டாக சாப்பிட்டது தான் ஆரம்பத்தில் வந்து 21 வயசுலேருந்து 23, 25 வயசு வரையும் நடந்த ஒரு பிரச்சனை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால் கட்டு வந்து பாதிக்கப்படும். எதுக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயினுக்கும் கட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்மளோட செகண்ட் பிரெயினே வந்து குடலில் தான் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்ன நடக்கும் அப்படி, கான்ஸ்டிபேஷன் உண்டாகும். கான்ஸ்டிபேஷன் என்னென்னா மலச்சிக்கல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகி அது வந்து மலமாக வெளியில் போகாமல் ரொம்ப சிரமப்படும், போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படும். அது நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிற மெடிக்கல் டேர்ம்ஸு, மெடிக்கல் இதெல்லாம் யார் பேசலாம் அப்படின்னா, ஒன்று டாக்டர்ஸ் பேசலாம், இல்லைன்னா விக்டிம்ஸ் பேசலாம். நான் விக்டிம் சூழ்நிலையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இதுதான் அதுதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் வேலிடு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து முதல்ல கான்ஸ்டிபேஷன் ஆகும். கான்ஸ்டிபேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆனல் ஃபிஷூர். இப்போ வந்து குளிர்காலத்தில் இதில் ஏதாச்சும் ஒரு தண்ணி சரியாக குடிக்கும் போது, இதில் குடல் புண்ணு இருக்கும்போதோ இந்த உதடு வந்து வெடிப்பு வரும், இல்லைனா உள்ளக்க வந்து ஒரு புண்ணு வரும், உதடுக்குள்ளே ஒரு புண்ணு வரும், வெள்ளையாக ரவுண்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆனல் ஃபிஷூர்னு ஆசன வாயுவில் ஆனலில் வந்து ஒரு புண்ணு மாதிரி வரும்.
இது வந்து என்ன மாதிரி வலியை கொடுக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு கொடூரமான வலியாக இருக்கும். அதை தாங்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப மோசமான ஒரு வலியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ரெமெடிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, சூடான வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் அதில் வந்து உட்கார்றது, ஒரு எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு உட்கார்றது, இல்லைன்னா டர்மரிக்கு இந்த மாதிரி விஷயங்களை போட்டு உட்கார்றது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வலியை தாங்குற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறலாம். சரியா? இது வந்து 2வது கண்டிஷன், ஆனல் ஃபிஷ்யூர்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் தான் 3வது வந்து ஹெமராய்டு, உள்மூலம் வெளிமூலம் அப்படின்னு 2 இது இருக்குது. அது வந்து ஒரு சதை மாதிரி வெளியில் வளரும், இல்லைன்னா உள்ளக்க வளரும். இதெல்லாம் என்ன காரணத்தினால வருது அப்படின்னா, இம்ப்ராப்பர் டயட், நம்ம சாப்பாடில் வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகளை ஒழுங்காக எடுத்துக்கிறாமல் இருக்கிறதுனால. எந்த ப்ரொப்போர்ஷனில் எடுக்கிறோம், என்ன மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ சில பேர்த்துக்கு சில ஃபைபர்ஸ் வந்து ஒத்துக்கிறோம், சில ஃபைபர்ஸ் ஒத்துக்கிறாது. சில பேர்த்துக்கு கொஞ்சமாக ஃபைபர் சாப்பிட்டாலே அதிக தடவை மோஷன் போகும். சில பேர்த்துக்கு என்ன தான் ஃபைபர் சாப்பிட்டாலும் அதிகமாக மோஷன் வராது. ஸோ இந்த கண்டிஷன்லாம் என்னவா இருக்குது, சொல்யூபிள் ஃபைபர், நான் சொல்யூபிள் ஃபைபர்னு நிறையா வந்து 2 விதமான ஃபைபர்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு எப்படி இந்த மாதிரி கட்டு வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா, இது நாள்பட ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்க என்னோட ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் என்னோட கட் அஃபெக்ட் ஆகி முதல்ல கான்ஸ்டிபேஷன், ஆனல் ஃபிஷ்யூர். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், இந்த ட்ரீட்மெண்ட் ரெமெடிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடலில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா, அதாவது ஒரு சதை மாதிரி குடலில் எதுவும் வளருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிக்மாய்டாஸ்கோபி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை படுக்க வச்சு நம்மளோட ஆனலை வந்து செக் பண்ணுவாங்க, கை வச்சு. இதை பார்க்கக்கூடிய டாக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ராலஜிஸ்ட்னு. நம்மளை படுக்க வச்சு, நம்மளை ஒரு சைடாக படுக்க வச்சு நம்மளோட ஆசன வாயுவில் கை வச்சு பார்ப்பாங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்குண்டான ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்குண்டான மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜாக என்ன செய்வாங்க அப்படின்னா, 2 விதமான டெஸ்ட் பார்க்கலாம். நம்ம எண்டோஸ்கோபி எடுப்பாங்களா, வாய்க்குள்ளே ஒரு கேமரா கொடுப்பாங்களா, அதே மாதிரி பின்வழியாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சிக்மாய்டாஸ்கோபி, கோலனோஸ்கோபின்னு 2 இருக்குது. சிக்மாய்டாஸ்கோபினா குடல்லே ஒரு பகுதி வரையும் போகிறது வந்து சிக்மாய்டாஸ்கோபி, பாதி வரையும் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. கோலனோஸ்கோபிலாம் குடல் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வர மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் புரியுறதுக்காக. இந்த மாதிரி 2 வகையானது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும் எடுத்து பார்க்குறதுக்கு. இதை எடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, குடலில் எதுவும் பிரச்சனைகள், கொழுப்பு கட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது, இல்லை எதுவும் கிழிஞ்சிருக்கு, ரத்த கசிவு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, இது வெறும் ஆனல் ஃபிஷ்யூர் மட்டும்தான், இது வந்து ஹெமராய்டு மட்டும்தான், உள் மூலமோ வெளி மூலமோ இது மட்டும்தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மாத்திரையோ கொடுத்து அதை தண்ணியில், சுடு தண்ணியிலையோ எதுலையோ ஒன்று உட்காந்து அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு ரெமெடியாக ஒன்று கொடுப்பாங்க. இந்த கொலனோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இல்லை சிக்மாய்டாஸ்கோபி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு கோலன் கிளீனைசர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு பாட்டிலில். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள குடிச்சு முடிக்கணும். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10-12 தடவைக்கு மேலே வந்து மோஷன் போகும். அது மூலிமா குடல் ஃப்ரீ ஆகும். இதுக்கப்புறம் வந்து ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு வந்து பின் வழியாக கேமராவை கொடுத்து அது ஒரு ஆப்ரேட் பண்ணுவாங்க. கொடூரமாக இருக்கும். அந்த வலியை தாங்கிறத விட அந்த வலிக்கு உண்டான ப்ராசஸ் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, கை உடஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கையை காட்டிடலாம், காலை காட்டிடலாம், கண்ணை காட்டிடலாம், வாயை காட்டிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வெளியிலையும் போய் கௌரவமாக சொல்லிடலாம், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இது சாதாரண பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த பிரச்சனையை எப்படி சொல்ல முடியும்? அதை வந்து அவங்களுக்கு அது ப்ரொஃபஷனாக இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது வந்து அது ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒரு கூச்சமாக, ஒரு கஷ்டமாகவே இருந்தது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் நான், இது முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் தான் பெருசு அப்படின்னு நான் பார்க்கும்போதெல்லாம் கிரேவிங்ஸ் ஆகிறது, ஒரு கறியை பார்த்தோன்னே எச்சி விடுறது, இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் எடுக்கிற மாதிரி காய்கறிகள் எடுக்கணும், பழங்கள் எடுக்கணும் அப்படின்றது. எந்த அளவுக்கு கறி இன்றைக்கி 1 கிலோ 180 ரூபா 200 ரூபா விற்கிதா, கோழிக்கறி முட்டை 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிதான்றதை பார்க்குற மாதிரி எந்த இடத்துல பழங்கள் சீப்பான ரேட்டில், கொய்யாப்பழம் எங்கே கிடைக்குது, பப்பாளி பழம் எங்கே கிடைக்குது, மாதுளம்பழம் எங்கே கிடைக்குதுன்னு நம்ம தேடி 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 நம்ம அதுக்கேற்ற மாதிரி பழங்களை ஆட் பண்ணி சாப்பிடணும். இது மஸ்ட்டு. இப்படி சாப்பிட்டா தான் வந்து குடல் பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்க முடியும். இதுவே இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் ஆச்சு அப்படின்னா ஐபிடின்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. குடல் வந்து ஃபுல்லாகவே செயலிழந்து போய் அதிலிருந்து குடல்லேருந்து வரக்கூடிய மலத்தை வந்து ஒரு பேக்கெட் போட்டு அது மூலியமாக கலெக்ட் பண்ணி அதிலிருந்து வெளியிட எடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இது இருக்குது. இதை வந்து கான்வர்சேஷன் நம்ம யாருக்கும் பண்ண முடியாது. இப்போ நானும் இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கோம்னா இதை போய் ஓப்பனப்பாக வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஓட்டுவாங்க, கலாய்ப்பாங்க அப்படின்னு நம்மளுமே யாரும் பேசுறதில்ல. நான் ஒரு காலகட்டத்தில் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 3-4 பேரை நான் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவங்க பொண்டாட்டிகிட்ட கூட ஒய்ஃப்கிட்ட கூட ஷேர் பண்ணலை, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணாமல் தெரியாமையே வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் இருந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஹெமராய்டு, பைல்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனல் ஃபிஷராக இருக்கட்டும், மித்த பிரச்சனைகளாக இருக்கட்டும்,
இந்த பிரச்சனையை ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்டே சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் நம்ம கூச்சப்படாமல் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணால் தான் இது ரொம்ப டெவலப் ஆகி பெரிய முத்தி நமக்கு பெரிய இஷ்யூவாக கொண்டு வராமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா இந்த விஷயத்தில் ஹெல்த்தை பற்றின விஷயங்களை நிறையா கான்வர்சேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இதுலேருந்து இது பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்தில் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்களுக்குமே தெரியல. முழுக்க வந்து என்ன மாதிரி டயட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் கேட்குறேன்னா ப்ரோட்டீனு, பால், டைரி ப்ராடக்ட்ஸு, அதாவது நமக்கு நார்ச்சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி பொருளாகவே சாப்பிட்டது. அவங்களுக்குமே அந்த விவரம் பத்தலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான சோறு வைப்பாங்க, அதிகமான கறி இருந்து என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கிறோம்னா வைப்பாங்க. வெஞ்சனம்னு அதாவது கூட்டு காய்கறிகள் ஏதாச்சும் 1-2 இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா முறுக்கு, மிக்சர் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்தது வந்து தவறான பழக்கம். இப்போ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் படி என்னோட வெயிட்டு, ஹைட்டுக்கு இன்றைக்கி இது வந்து ஓரளவுக்கு நான் நார்மல் பண்ணிட்டேன் என்னோடய உடம்பை. இன்றைக்கி நான் ஓரளவுக்கு சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். போகிற இடம் வர்ற இடம்லாம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து நான் வந்து எல்லாரும் மாதிரியும் சாப்பிட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ என்னோடய குடல் வந்து பாதிக்கப்பட்டதுனால எனக்கு வந்து 2 விஷயம் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் அதுலேருந்து 2 மடங்கு ப்ரோட்டீன், அதாவது 150 எடுத்தால் தான் அதை நான் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஃபைபரும். இன்றைக்கி வந்து நான் ஃபைபர் வந்து ஒரு கொய்யா பழமும் ஒரு ஆப்பிள் பழமும் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான வேலைகள் நடக்குது. அது வந்து கரெக்டான ஃபைபர் சப்ளிமெண்ட்டை உடம்பு ஏற்றுக்கிட்டு மறுநாள் வந்து ஸ்டூல் பாஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக போகுதா அப்படின்றான். எப்போ நல்லா போகுது அப்படின்னா 1க்கு 2 கொய்யா பழமாக எடுக்கும்போது, 2 ஆப்பிள் பழமாக எடுக்கும்போது, அதாவது ப்ரொப்போர்ஷனை அதாவது ஜாஸ்தி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களில் நான் தவிர்க்க. ஒரு நாளைக்கு என்னோடய ஃபைபர் கண்டென்ட்டோட இது வந்து டபுள் ஆயிடுச்சு, ப்ரோட்டீனும் டபுள் ஆயிடுச்சு, எல்லா ஒரு விட்டமினா மினரல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா குடல் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டுருச்சு, அந்த அளவுக்கு மாறிடுச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குற வரையும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் இப்போ ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இப்போ இதுவரையும் எடுக்கலை. இன்னமே எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி ஃபைபர் சொல்கிறாங்க, ஒரு சில ஃபைபர்லாம் வேறு மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயிலாம் நான் படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக ஓடினேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி வயிறு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம இன்ஆக்டிவில் இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ ஓடணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா சரியாயிரும்னு நினச்சேன். அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ இது ஓடுறதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது, மைண்டுக்கும் கட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனு. ஸோ நீ ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் மசிலுக்கு, போனுக்கு, இதுக்கு எல்லாமே, மைண்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் கட்டுக்கு நீ நல்லா சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், எந்திரிக்கணும் அப்படின்னாரு. ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னியும் இந்த ஹெல்த்தோட ரன்னிங்கும் கனெக்ட் ஆனது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.